பட்ஜெட் தாக்குதல் 2024-25 முக்கிய அம்சங்கள். வருமான வரி கட்டமைப்பில் மாற்றம் செய்வது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தனிநபர் வருமான வரி விலக்கு உச்ச வரம்பில் எந்தவித மாற்றமும் இல்லை என பட்ஜெட்டில் தாக்கல் செய்யப்படவில்லை. மேலும் இதனைத் தொடர்ந்து மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் உள்நாட்டு உயர்கல்வி நிறுவனங்களின் மேற்படிப்பு பயில 10 லட்சம் வரை கல்விக் கடன், 4 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு திறன் பயிற்சி அளிக்கப்படும். வேளாண் துறையில் துறைக்கு 1.5 லட்சம் கோடி நிதி உதவி செய்யப்படுகிறது. அடுத்த 2 ஆண்டுகளில் 1 கோடி விவசாயிகளை இயற்கை விவசாயிகளாக ஈடுபடுத்த திட்டம். வேளாண் துறையை டிஜிட்டல் மயமாக்க கவனம். கடுகு, நிலக்கடலை, சூரியகாந்தி உள்ளிட்ட எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியை அதிகரிக்க திட்டம். பீகார் மாநிலத்தில் 26,000 கோடி செலவில் 4 புதிய எக்ஸ்பிரஸ் வே சாலைகள். மருத்துவ உட்கட்டமைப்பு மேம்படுத்தல். தொழில்துறையுடன் இணைந்து பெண்களுக்கு தங்கும் விடுதிகள் அமைக்கப்படும் போன்றவை மூலம் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் என தாக்குதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 10 லட்சம் வரம்பாக இருந்தபோது கடன் பெற்று அதை உரிய முறையில் திருப்பி செலுத்தியவர்களுக்கு புதிய வரம்பின் கீழ் பயன் பெறலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் 500 முன்னணி நிறுவனங்களில் 1 கோடி இளைஞர்களுக்கு பணி அனுபவம் பெறும் வகையில் இன்டர்ன்ஷிப் பயிற்சி அளிக்கப்படும். இன்டர்ன்ஷிப் திட்டத்தின் கீழ் ஒரு முறை உதவியாக இளைஞர்களுக்கு 6,000 ரூபாய் வழங்கப்படும் போன்ற அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன.